வணக்கம். டாஃப் ஏஎஸ் அகாடமி 7th புக்கு சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். 7th புக்கு சம்மில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போனன்ட் அண்ட் பவர்ஸ், அடுக்கு குறிகளும் படிகளும். இதுதான் நம்ம பார்க்க போகிற டாபிக். இதில் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா டைப் ஆஃப் எக்ஸாமுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுக்கு விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடிக்கல்ஸ், எக்ஸ்போனன்ஸ், ரேடிக்கல்ஸ் இப்படிலாம் பேசுவோம். எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னா பவரில் சொல்கிறது தான், ரேடிக்கல்ஸும் பவர் தான். பவரில் பின்னங்கள் இருந்தால் அதுக்கு பேர் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் என். மேலே இருக்கிறது அடுக்கு, கீழே இருக்கிறது அடிமானம். அடிமானம் பொதுவாக இருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமானம் பொதுவாக இருக்கிறப்ப பெருக்கலாக இருந்தால், அடிமானம் பொதுவாக இருக்கும்போது பெருக்கலாக இருந்தால் அடுக்குகளை கூட்டணும். ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். அடுத்தது வகுத்தலாக இருந்தால், அதாவது பவர்ஸில் இருந்து வகுத்தலாக இருந்துச்சுன்னா அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும் பட்சத்தில், அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கிற பட்சத்தில் அடுக்குகளை என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கீழே இருக்கிற பவர் மேலே வந்தால் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மேலே இருக்கிற பவர் கீழே வந்தால் ஆப்போசிட் சைன். இதே மாதிரி இன்னொரு இது கூட இருக்குது நமக்கு, அதாவது விதி கூட இருக்குது நமக்கு, கீழே பார்க்க போகிறோம். ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் மைனஸ் என். அதாவது வகுத்தலாக இருக்கும்போது அடிமானம் பொதுவாக இருந்தால் அடுக்குகளை மைனஸ் கழித்தல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பவர் எம் ஹோல் பவர் என், பவருக்கு மேலே பவர். இந்த டெட்ராஹேஷன்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். டெட்ராஹேஷன்னா பவருக்கு மேலே பவராக போகுது. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க, 2 பவர் 2 பவர் 2. இதோட ஆன்சர் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ இதுக்கு என்ன சால்வேஷன் அப்படின்னா இந்த விதி தான். ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படி இருந்தால் பவர் மேலே பவர் இருந்தால் பவர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறப்ப பவரை ஆட் பண்ணணும். பவருக்கு மேலே பவராக இருந்தால் பவரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பாருங்க, பவருக்கு மேலே பவர் இருக்கா, 2 2s 4. இதுக்கு என்ன எழுதுவாங்கன்னா 2 பவர் 4, 2 பவர் 4 16 அப்படிங்கிறது ஆன்சராக எழுதுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா இங்கிலீஷில் டெட்ராஹேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராஹேஷன் பவருக்கு மேலே எழுதிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த எக்ஸ்போனன்ஸு டெட்ராஹேஷன் வர மாதிரி மாறும். அதே மாதிரி எனிதிங் பவர் 0, எனிதிங் பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1. அடுத்தது இதுதாங்க ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி நம்பர் 5, ஏ பவர் எம் பை என். இதில் எம் அப்படிங்கிறது பவரை குறிக்குது, என் அப்படிங்கிறது ரூட்டு. பவர் அப்படின்னா தமிழில் அடுக்குகள், ரூட் அப்படின்னா மூலங்கள். அடுக்குகள் மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ பவர் எம் பை என் இதுதான் ரேடிக்கல்ஸ். இதுக்கு பேர் தான் ரேடிக்கல். பாருங்க, பவரில் ஃப்ராக்ஷன் இருக்கா, அதுக்கு பேர் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா nth ரூட், கீழே என்ன இருக்கோ அது ரூட்டாக சொல்லணும். இப்போ கீழே 3 இருந்தால் கியூப் ரூட், கீழே 4 இருந்தால் 4th ரூட், என்னுக்கு பதிலாக 4th ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி கீழே 5 இருந்தால் 5th ரூட் ஆஃப், கீழே 2 இருந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப். நார்மலாக எழுதுவோம்ல ஸ்கொயர் ரூட். இது இப்படினாலும் ஒன்று தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னாலும் ரூட் ஏ அப்படின்னாலும் ஒன்று தான். அதனால கீழே 2 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிக்கணும். அது உள்ளேயும் எழுதலாம், வெளியிலையும் எழுதலாம். ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிங்க இது, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. இது பாருங்க, ஏ பவர் மைனஸ் எம், பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா எப்படி பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா 1 டிவைடட் பை ஏ பவர் எம் அப்படின்னு எழுதலாம். அல்லது பாருங்க 1 டிவைடட் பை பவரில் மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா இது அப்படியே மேலே வந்துடும். இது அப்படியே மேலே வரும் பட்சத்தில் இது அப்படியே மேலே வரும்போது இதாவது தொகுதி பகுதின்னு எழுதுவோம். தொகுதி பகுதி, தொகுதி பகுதியில் பகுதி மேலே வரும்போது, தொகுதிக்கு வரும்போது பவரில் ஆப்போசிட் சைன் போடணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இங்கே இப்போ என்ன இருக்குது, 1 பை ஏ பவர் மைனஸ் என் அப்படின்னு இருந்தால் ஏ பவர் என், இதை தான் அங்கே எழுதியிருக்கோம்.
ரைட்டுங்களா? 1 by a power minus n இருந்தால் a power n அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 விதி, அதாவது அடிமானம் பொதுவாக இருக்கும்போது ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் இருந்துச்சுன்னா அடுக்குகளை ஈக்குவலாக எழுதலாம். அது பாருங்க, a power x equal to a power y plus z. எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்காக நான் ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா எதை எழுதலாம்னா அடுக்குகளை ஈக்குவலாக எழுதலாம். அதே மாதிரி அடுக்குகள் ஈக்குவலாக இருக்கிறப்ப, ஈக்குவலுங்கிற ஆப்ரேஷன்ஸ் சிம்பிள் இருக்கிறப்ப அந்த கீழே இருக்கிற அடிமானம்னு சொல்லக்கூடிய இந்த பேஸை ஈக்குவலாக எழுதலாம். a equal to bk plus c அப்படின்னு எழுதலாம். இதுதான் அடுக்குக்குறி விதிகள். இது பேசிக்காக நம்ம எழுதியிருக்கோம், ஏன்னா 7th புக்குங்கிறதுனால. ஸோ அடுத்தடுத்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின், -7 பவர் x plus 2 பெருக்கல் -7 பவர் 5 ஈக்குவல் டு -7 பவர் 10. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பேஸ் ஈக்குவலாக இருக்கிறப்ப த ப்ராப்பர்ட்டி a பவர் m இன்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் போட போகிறோம். பேஸ் ஈக்குவலாக இருக்கா, பவர் ஆட் பண்ணிக்கலாம். -7 பவர் x plus 2 plus 5 ஈக்குவல் டு -7 பவர் 10. -7 பவர் 10. மைனஸ்க்கும் 10 உண்டு, 7க்கும் 10 உண்டு. இப்போ நம்ம இன்னொரு ரூல் பார்த்தோம், பேஸ் ஈக்குவலாக இருக்கிறப்ப ஈக்குவல்ன்ற அந்த பர்டிகுலர் சிம்பிள் இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவலாக எழுதலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 7 அதை தான் இங்கே திருப்பி பார்க்குறோம். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 7 தென் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால, பேஸ் ஈக்குவலாக இருந்ததுனால இப்படி எழுதிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 10. இந்த ப்ளஸ் 7 அங்கே வந்தால் -7. எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு 3 தான் இதுக்கு ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் முதல்ல எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியலனா மறுபடியும் எழுதிறேன் பாருங்கள். 2 பவர் -5 பெருக்கல் 2 பவர் 7 டிவைடட் பை 2 பவர் -2. வகுத்தலாக இருந்தால் எப்படி எழுதலாம்? இந்த எப்படி எழுதலாம் இல்லையா? பாருங்க, 2 பவர் -5 இன்டு 2 பவர் 7 டிவைடட் பை 2 பவர் -2. 2 பவர் -2. கீழே பவரில் மைனஸ் சைன் இருந்தால் மேலே வந்தால் ப்ளஸ் சைன், மேலே மைனஸ் சைன் இருந்தால் கீழே வரும்போது ப்ளஸ் சைன். அதாவது தொகுதி தொகுதியாகவோ மாறும்போது பவரில் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைன் போடணும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கப்பா, 2 பவர் -5 இன்டு 2 பவர் 7. இந்த டிவைடு மேலே வர்றதுனால 2 பவர் +2. 2 பவர் +2. பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நார்மல் ப்ராப்பர்ட்டி எது? a பவர் m இன்டு a பவர் n இன்டு அங்கே இன்னொரு இருக்கிறதுனால a பவர் p அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? a பவர் m பிளஸ் n பிளஸ் p. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் அங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். 2 பவர் -5 plus 7 plus 2. 7 plus 2 9. 9ல 5 போச்சுன்னா 4. 2 பவர் 4 which is equal to 16. 2 பவர் 4 16. இந்த 2 பவர் 12 வரையும் படிச்சுக்கணும். 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 16, 2 பவர் 5 32, 2 பவர் 6 64, 2 பவர் 7 128, 2 பவர் 8 256, 2 பவர் 9 512, 2 பவர் 10 1024, 2 பவர் 11 2048, 2 பவர் 12 4096. அது வரையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்மு போடும்போது. இந்த 16ங்கிறது தான் ஆன்சர். அது ஆப்ஷன் பி ஆக இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாடலில் ஒரு சம். இதுவும் பவர் எக்ஸ்போனன்ஸ் தான். பாருங்கள், இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் ஒன்று தான். சிம்பிளிஃபை சுருக்குங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது.
ஸோ இந்த கொஷினை மறுபடியும் நம்ம பார்த்து சால்வ் பண்ணிடலாம். 9 பவர் 2, 7 பவர் 3, 2 பவர் 5, 84 பவர் 3 எல்லாத்தையும் பிரைம் நம்பராக மாற்றிருங்க. 7 ஒரு பிரைம் நம்பர், 2 ஒரு பிரைம் நம்பர், 9 பிரைம் நம்பர் கிடையாது. 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயரும் எழுதலாம். ஆனால் 84 எப்படி பிரைம் நம்பராக எழுதுறது? பிரைம் ஃபேக்டரைசேஷன், பகா காரணியின் பெருக்கல் அப்படின்னு மாற்றிடணும். ஒன்றும் கிடையாது சார். எப்படி 84 பிரைம் நம்பராக மாற்றணும்னா, இது எதால் வகுப்படுமோ அதை வகுத்துக்கிட்டே வாங்க. 2ஆல் வகுப்படும், 42. மறுபடியும் 2ஆல் வகுத்தா 21. இப்போ இந்த 21 2ஆல் வகுக்க முடியாது, ஆனால் 3ஆம் எம்பில் வகுக்கலாம். 3 7, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இதை எப்படி எழுத போகிறோம்னா கவனிங்க, 9 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 7 கியூப் அப்படியே 7 கியூப், 2 பவர் 5 2 பவர் 5 டிவைடட் பை இந்த 84க்கு பதிலாக இங்கே என்ன இருக்கோ அதை எழுத போகிறேன். 2 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 2 ஸ்கொயர், 3 1 டைம், 7 பவரில் 3. இதை சால்வ் பண்ண போகிறோங்க. பாருங்க, a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டூ n. நம்ம முன்னாடி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்குறோம். ஸோ 3 பவர் 2 இன்டூ 2 4, 7 கியூப் 2 பவர் 5 டிவைடட் பை இதே மாதிரி இந்த பவரையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். 2 இன்டூ 3 a பவர் m ஹோல் பவர் n, a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டூ n. 2 3s are 6, 3 கியூப் 7 கியூப். ஆச்சா, எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாருங்க, 7 கியூப் 7 கியூப் கேன்சல், 3 கியூப் 3 பவர் 4 இருக்கு, 3 கியூப் 3 கியூப் கேன்சல் பண்ணலாம், 3 கியூப் 3 பவர் 4 இருக்கு. அப்போ இதில் ஒரே ஒரு டைம் பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 2 பவர் 5 2 பவர் 6 கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 2 பவர் 5னா 5 2 முறை, 2ங்கிறது 5 முறை இருக்கு. 2 5 முறை பெருக்கிறாங்க. 2 பவர் 6னா 2 6 முறை பெருக்கிறாங்க. இப்போ 5 முறை 5 முறை கேன்சல், மீதி ஒரே ஒரு 2 இருக்குல்லையே, அது கீழே போட்டுக்கிறேன். அப்போ ஆன்சர் 3/2. 3/2 ஆப்ஷன் ஏ இருக்கு. மதிப்பு காண்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 3 பவர் -1 பிளஸ் 4 பவர் -2 பிளஸ் 5 பவர் -3 ஹோல் பவர் 0 ஹோல் பவர் எனிதிங் பவர் 0 1. இவங்க என்ன வேணால் உள்ளே கொடுத்துருக்கட்டும், ஆனால் எல்லாத்துக்கும் பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் 1. எனிதிங் பவர் 0 1. அப்போ இதுக்கு ஆன்சர் 1. பார்த்ததுமே போட்டுருப்பேன். பின் வருவனவற்றுள் எது பெரியது? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கிரேட்டஸ்ட்? இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஈஸியான சம்மு. கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் திரும்பி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர்க்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். எதிர்க்கு என்ன சார் எக்ஸாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி டிசம்பர் மாதம் ஆனுவல் பண்ண வந்துடுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அடுத்த டிசம்பர் மாதம் வந்து நமக்கு எஸ்ஐ எக்ஸாம் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்துக்குமே ஜென்ரலாக இருக்கிற விஷயத்தை தான் ஸ்கூல் புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், இந்த கொஸ்டின் பர்டிகுலர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8 பவர் 100, 3 பவர் 500, 16 பவர் 25, 4 பவர் 400 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லா பவரையுமே முதல்ல என்ன பண்ணணும்னு நம்ம ஈக்குவலாக எழுத பார்க்கணும். முதல்ல என்ன பண்ண பார்க்கணும்? ஈக்குவலாக எழுத பார்க்கணும். பாருங்கள், ஈக்குவலாக எழுத போகிறேன். 8 பவர் 25ங்கிறது தான் இருக்கு இல்லையே, இங்கே என்னவா இருக்குது? சின்ன நம்பராக இருக்குது. இந்த 25க்கு ஈக்குவலாகவே எல்லா நம்பரையும் நான் எழுத போகிறேன். எப்படி சார் 100 25 எழுதுறது? பாருங்கள், 4 25 100. ஏ பவர் m இன்ட்டு n, ஏ பவர் m ஹோல் பவர் n எழுதலாம் இல்லையா? நம்ம எப்பயுமே மேலேருந்து கீழே வந்தால் இப்போ ரிவர்ஸில் போகிறோம். பாருங்க, இப்போ 8 பவர் 4 4 பவர் 25 அப்படின்னு வருது. இது என்னன்னு பாருங்க, 3 பவர் 500
25 வர மாதிரி பிரிக்கணும். 100ல் 4 25 இருக்கு, 200ல் 8 25 இருக்கு, 300ல் 12 25 இருக்கு, 400ல் 16 25 இருக்கு, 500ல் 20 25 இருக்கு. அதாவது 10 25 250, 20 25 500, 20 into 25. அப்போ இது எப்படி எழுதலாம்னா a power m whole power n, அதே 3 power 20 whole power 25. அடுத்தது இது ஒன்றுமே இல்லை, 6 power 16 power 25 கரெக்டாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எழுதணும். 4 பவர் 400, 200ல் 8 25 இருக்குது, 400ல் 16 25 இருக்குது. அப்போ 16 into 25 எழுதும்போது 4 பவர் 16 25. பாருங்க எல்லாமே 25 பேஸாகவே பவராகவே மாற்றியாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல எது பெருசுன்னு பார்க்குறோம். இது என்ன இருக்குது? 8 power 4, இது 3 power 20, இது 16, அது 4 power 16. இதில் எது பெருசுன்னு நம்ம நினைக்கிறோமோ 16 சின்ன நம்பர், 4 power 16 கொஞ்சம் பெரிய நம்பர். இதில் எது காமன் பேஸாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை சொல்லுவோம். இப்போ இதை விட்டுருங்க, ஏன்னா பெரிய எதுன்னு கேட்டிருக்காங்க, அதனால் அதை விட்டுருவோம். 8 power 4, 3 power 20, 4 power 16. இதில் காமன் மல்டிபிள், அதாவது இதுக்கு பொதுவான வகுத்தி எது? பொதுவான காமன் மல்டிபிள்ன்றீங்க, எப்படி சார் வகுத்தின்னு கேட்குறீங்க? காமன் மல்டிபிள் அப்படின்னா பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பரை தான் காமன் மல்டிபிள்னு கூட சில ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ 5ஆல் ஒரு நம்பர் வகுப்படுது அப்படின்னா அது 5ஓட மடங்காக இருக்கணும். 4ஆல் ஒரு நம்பர் வகுப்படுதுன்னா அது 4ஓட மடங்காக இருக்கணும், அப்போ தான் 4ஆல் வகுப்படும். அது மாதிரி பாருங்கள், இதில் 4, 20, 16. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் பவரை 4 பவருக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். 8 power 4, 3 power 4 into 5, இதை 4 power 4 into 4 அப்படின்னு எழுதுறோம். இதில் மறுபடியும் பாருங்கள் பவரெல்லாம் ஈக்குவல் ஆகலாம். எப்படி? 8 power 4, 3 power 5 whole power 4, a power m whole power n அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 4 power 4 whole power 4. பாருங்கள், இப்போ இங்கே பவர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம், காமனாக இருக்கிறதுனால அது பவர்லாம் எடுத்துருவோம். இங்கே எப்படி 25 25 25ன்னு இருந்துச்சுன்னா இது எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள் 8 சின்ன நம்பராக மாறிடுச்சு, 8 அடிச்சிருவோம். 3 power 5 4 power 4, 3 power 5 4 power 4 அவ்வளோ வந்துடுச்சு. கிட்டக்க வந்துட்டோம். மூணு பவர் 5 நம்ம போட்டு தான் ஆகணும். 243 மனப்பாடம் பண்ணிக்கணும். 3 power 7 வரையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 4 power 4 அப்படின்னா இதை எப்படி திரும்ப எழுதலாம்? 2 power 8ன்னு எழுதலாம். எப்படி சார் 4 power 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 4, 2 power 8. 2 power 8 என்ன வரும்? 256. இப்போ சொல்லுங்கள், 243 பெருசா 256 பெருசா? 256 தான் பெருசு. அப்போ 4 பவர் ஆன்சர் என்ன சொல்லணும்னா 4 பவரில் இருந்துச்சு இல்லையா? எது? 4 power 400. இந்த 4 power 400 தான் இருக்கிறதுலையே பெரிய நம்பர். சின்ன நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா சி அதை சொல்லியிருக்கலாம். எது பெருசுன்னு கேட்குறாங்க? 4 power 400. பாருங்க, காமன் பவர்ஸாக மாற்றி 25 எல்லாம் கேன்சல் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் 25 எல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரிமைனிங் பார்த்தோம். இது ஏன் சார் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த சின்ன நம்பர்னால கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது 4 பவர் காமன் பவராக இருக்கிறத 4ஆல் டேபிளால் எல்லாமே டிவைட் ஆகும். 4 20 16லாம் 4ஆம் அமைப்பில் வகுப்படும். அதனால 4 பவராக மாற்றி 4எல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 8 சின்ன நம்பர் மாறிடுச்சு. 8 கேன்சல் பண்ணோம், ஏன்னா பெரிய நம்பர் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் 4 கேன்சல் பண்ணியாச்சு. 3 power 5 4 power 4. 3 power 5 அப்படின்னா 243 நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். 3 power பாருங்க 3 power 0லேருந்து
3/7 வரையும் மனப்பாடம் பண்ணணும். 2/0லேருந்து 2/12 வரையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் இது ஈஸியாக புரியும். 3/4 அப்படின்னா 243 புரியுதா? சாரி 3/5 அப்படின்னா 243, 3/4 81, 3/6 729, 3/7 2187, 2187 அப்படின்னு சொல்லிக்கலாம். 2187ன்னு சொல்ல போகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2187 இல்லைன்னா 2187 அப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும். 3/7 வரையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், which of the following is not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், ஸ்கொயர் இருக்குது, -1/4 ஹோல் ஸ்கொயர், -1/4 ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும்? 1/16. 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இங்கே கீழே இருக்கிற 4 ஸ்கொயர் மேலே போச்சுன்னா 4/-2. இது கரெக்டாக தான் இருக்குது. எது கரெக்டாக இல்லைன்னு கேட்குறான். நாட் கரெக்ட், எது சரி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது பி பாருங்களேன். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர்? 1/16. இதை ஸ்கொயர் பண்ணால் 1/2/4. 2/4 16. இது ரெண்டும் ஈக்குவல். இதுவும் சரியாக இருக்குது. ஆனால் அவன் கேள்வி கேட்டது எது சரி அல்ல. ரைட்டா? இங்கே பாருங்க, -1/4 ஹோல் ஸ்கொயர், -1/4 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? மைனஸு ப்ளஸ் ஆகிடும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இந்த 16 பவர் மேலே வந்துச்சுன்னா 16/-1. அங்கே 4/-1 எழுதுறோம், இங்கே என்ன எழுதியிருக்கோம்? 16/-1. இது எல்லாமே சரியாக தாங்க ஆன்சர் இருக்குது. எது மட்டும் அப்போ சரியாக இல்லை அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, -1/4 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, -1/16. இதை மறுபடியும் பவரில் மேலே கொண்டு போனோம்னா -16/-1. ஆனால் இங்கே என்ன இருக்குது? வெறும் 16/-1 தான் இருக்குது. முன்னாடி என்ன வரணும்? மைனஸ் வரணும். அது இல்லை, அதனால அது ஆன்சர். எது சரியல்லன்னு கேட்டாங்க. எது சரியல்ல? ஆப்ஷன் டி தான் சரியல்ல. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோம்ஒர்க் சம். ஹோம்ஒர்க் சம் பார்த்தீங்கன்னா 3/5 டிவைடட் பை 3/8 ஹோல் பவர் 5. ப்ராப்பர்ட்டி டிவைடடாக இருந்தால் என்ன பண்ணணும்? பவரை அது செய்யுங்க. a/m ஹோல் பவர் n, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பவரில் மைனஸ் இருக்கிறப்ப நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர், நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் வந்து ஆப்போசிஷன், டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் போனால் ஆப்போசிஷன். இது சம்மை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது செகண்ட் சம், சேம் ஆஸ் லைக் தட். ப்ராப்பர்ட்டி எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிருங்க. மேலே கொண்டு போனால் ப்ராப்பர்ட்டி படி கொண்டு போயிட்டு ஈக்குவலாக இருக்கிறப்ப, பேஸ் ஈக்குவலாக இருக்கிறப்ப பவர் என்ன பண்ணலாம்? ஈக்குவலாக எழுதலாம்னு சொல்லியிருப்போம். அதை வச்சு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தேர்ட் கொஸ்டின், -4. இதுக்கு என்ன அப்படின்னா -4/-1 எதை பெருக்கினால் 10/-1 கிடைக்கும். இது நம்ம ப்ராப்பர்ட்டி படி யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற வேல்யூவை அந்த சைடு கொண்டு போயிருங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் டிவைட், டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். பவரில் மைனஸ் இருந்தால் எப்படி எழுதலாம்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எழுதி அந்த சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணிங்கன்னா கேவோட மதிப்பு கிடைக்கும். என்ன ஆன்சர் கேவோட மதிப்பு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.